ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன தளபதி ஸ்பீச் எல்லாரும் கேட்டிங்களா? நாமக்கல் கூட்டம் எப்படி? ஸோ நானும் இப்போ தான் பார்த்தேன். பார்த்த உடனே உங்கள்கிட்ட அதை பற்றி ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறத உடனே இந்த வீடியோ பதிவு. எத்தனை பேர் என்ன எதிர்பார்த்தீங்களா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் அப்செட்டுங்க. எத்தனை பேர் என்ன திட்ட போறீங்கன்னு தெரியல. நாம எப்பவுமே ஓப்பனாக தான் பேசுவோம். அதாவது எப்பவுமே தளபதியோட ஸ்பீச்சை கேட்டுட்டு அந்த பூஸ் பம்பில் சும்மா ஒரு ஆக்ரோஷமாக நம்ம ஆடுவோம். ஸோ ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே டவுன் ஆகிட்டு. ஏன் எனக்கு கொஞ்சம் ஒரு இரிட்டேட்டிங் எரிச்சல், யார் மேலே காட்டுறது எப்படி காட்டுறதுன்னு தெரியல அந்த அளவுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம பேசிடுவோமே, அதாவது தளபதி விஜய் இன்னைக்கு சனிக்கிழமை சம்பவம் பண்ண போறாரு, நாமக்கல்ல பண்ண போறாரு. அதுவும் இன்னைக்கு நாமக்கல் கரூர், ஓகேவா? நாமக்கல்ல காலை 8:30 மணிக்கு பேச போறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் வந்துச்சு. ஆனா நம்மளுக்கு தெரியும் எப்படி 8:30 மணிக்கெல்லாம் பேச மாட்டாரு, எப்படி 10-11 மணி அதான் வருவாரு அப்படின்ட்டு. சரி, ஒரு 12 மணிக்காவது பேச்ச ஸ்டார்ட் பண்ணுவாரு, ஏன்னா மக்கள் கூட்டம் அதிகமாயிரும் அவர் வர இடத்துல அப்படி நம்ம எதிர்பார்த்துருக்கும் போது நம்ம லைவ் அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். அப்படிங்கும்போது 11 மணி, 12 மணி, 1, 2, 2:30, 3 மணி வரைக்கும் நம்மளே பொறுமையாக வந்துட்டோம். அங்க நிக்கிற மக்கள் நினைச்சு பார்க்கணும்ல. சரி, ஓகே, இதெல்லாம் தளபதி விஜய் வந்து பேச ஆரம்பிச்சாருன்னா இதெல்லாம் அப்படி மறந்துடும். உண்மையில அப்படித்தானே? தளபதி விஜய் அங்க வந்து ஒரு பேசும்போது எல்லாமே இவ்வளவு நேரம் வெயிட் பண்றது எல்லாமே மறந்தாது மக்களுக்கு. நம்மளுக்கும் அப்படிதான். ஸோ அதெல்லாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதை விட என்னன்னா, போன தடவை வேற நாகப்பட்டினத்துலயும் திருவாரூர்லயும் ஒரு ருத்ரதாண்டமே ஆடிட்டு போயிருக்காரு. திமுக போட்டு பொழந்து சும்மா வேற லெவல்ல ஒரு மாஸ் காட்டிட்டாரா. அதனால எக்ஸைட்மெண்ட் வேற நம்மளுக்கு பயங்கரமா இருந்துச்சு. எப்பா நாகப்பட்டினம் திருவாரூர்ல பேசுறதுட்டும் இந்த தடவை என்ன பேச போறாரு, நாமக்கல்ல என்ன பேசுவாரு அப்படின்னு நானும் உண்மையில ரொம்ப எதிர்பார்த்துக்க தருணத்துல ஸ்டார்டிங்ல மைக்கை பிடிச்சி பேசும்போதே பாத்தீங்கன்னா அப்படியே வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சரியா சிங்க் ஆகாம உலருது. அவர் பேசுறது நீட்டி கேட்கிற மாதிரி இருக்கு. எனக்கு ஒரே அப்செட், என்னடா இது பேசுறது சரியாவே கேட்க மாட்டேங்குது அப்படின்னு நான் டக்குன்னு நான் வந்து மொபைல்ல தான் பார்த்துட்டு இருக்கேன். வேற நியூஸ் சேனல் போய் அதை மாத்தி பாக்குறேன், லைவா பாக்குறேன். ஸோ அங்கேயே சரியா இருக்குமான்னு. ஸோ அங்கேயும் அப்படிதான் கேட்குது. எனக்கு ஒரு அப்செட். அதாவது திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்காமலே போயிட்டு இங்கே வந்து கேட்குது. ஆனால் கொஞ்சம் அவர் பேசுறது நல்லா தான் கேட்குது. ஆனால் அது பேசும்போது ஒரு இழுத்து விட்டு விட்டு தயங்கி தடுமாறி பேசுகிற மாதிரியே இருந்துச்சு. என்னடா இது தளபதி விஜய் உடல்நிலை சரியில்லையா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. சரி, இன்னும் டைம் இருக்குல்ல பேச ஆரம்பிக்கணும்னு பார்த்தேன். ஆனால் அந்த ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா அந்த போன தடவை இருந்த அந்த ஒரு ஃபயர் சொல்லுவான ஒரு ஆக்ரோஷமான ஸ்பீச்சுங்கிறது எனக்கு மிஸ் ஆன மாதிரியே இருந்துச்சு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேசினார். அதாவது நம்ம என்ன எதிர்பார்த்தோம், அங்கே வந்து கிட்னி திருட்டில் அதிகம் பாதிக்கப்படுறது நாமக்கல் மக்கள் தான். ஸோ அதனால ரொம்ப அதில் வந்து இன்னும் பயங்கரமாக பேசுறதுன்னு எதிர்பார்த்தேன். அதை பேசியிருந்தாரு. ஆனால் அதை விரிவாக பேசல, யாருமே இதை பேசிருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கிட்னி திருட்டில் ஈடுபட்டவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நம்ம ஆட்சி வந்துச்சுன்னா கண்டிப்பாக தண்டனை கொடுக்கப்படும், அதை மாற்றுக்கிறதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த கிட்னி திருட்டில் பாதிக்கப்பட்ட விசைத்தறி மக்களுக்கும் ஒரு நல்வாழ்வா நம்ம திருப்பி பண்ணணும், அவங்களுக்கு ஒரு நல்ல மாதிரியான ஒரு வாழ்வு முன்னெடுக்கணும் அப்படின்லாம் பேசினாரு. அதே மாதிரி நாமக்கல் கவிஞர், அதாவது தமிழன் நெஞ்சு சொல்லடா தலை நிமிர்ந்துட்டு அப்படின்னார்ல, அதை ஒரு நினைவு கூர்ந்தார். நாமக்கல் வந்து பேசும்போது முக்கியமான பயணிகளை பேசணும்ல, நாமக்கல்ல ஃபேமஸ் முட்டை தான். ஸோ அதை பத்தி இதெல்லாம் வந்து நார்மலாக எதிர்பார்த்தது, அதை பார்த்து படிச்சாரு. ஸோ ஓகே, அதுக்கப்புறம் என்ன பேச போறாரு அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசா ஒரு ஃபயர் அட்டாக், ஒரு 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 அந்த மாதிரினா நீங்க நினைச்சு பார்க்கணும். அந்த கூட்டத்தை நீங்க பார்த்துருப்பீங்க எல்லாருமே, நாமக்கல் கூட்டத்தை. உண்மையிலே இப்படி ஒரு கூட்டம் நான் பார்க்கலங்க. ஒரு மனுஷனுக்காட்டி ஒரு அரசியல்ல ஒரு பரப்புரை பண்ண போற ஒருத்தருக்காக இவ்வளோக்குள்ள ஒரு கூட்டம் வந்தது. ஏன்னா திருச்சி, நாகப்பட்டினம், திருவாரூர்லாம் ஓகே தாங்க, அங்கேயும் சரியான கூட்டம் தாங்க. ஆனால் இன்னைக்கு நாமக்கல்ல அதை விட்டு ஒரு பயங்கரமான கட்டளை இல்லாம ஒரு கூட்டங்க இருக்கிற கூட்டம் ஏறிட்டே இருக்கு. ஸோ அப்படி ஒரு கூட்டத்தில் ஒரு தலைவர் மேலே ஏறி பஸ் மேலே ஏறி நிற்காரு, அப்படி ஆப்டா நிற்காரு, எல்லாமே கரெக்டாக இருக்கு. ஆனால் ஸ்பீச்சில் ஏன் வந்து சரியா கட்டமைக்காம விட்டாங்க நாமக்கல் ஸ்பீச் அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலே ஒரு வருத்தமா இருக்கு. ஒருவேளை நான் ரொம்ப அதிக அளவில் எதிர்பார்த்து எனக்கு அது வந்து கம்மியா தெரியுதா, இல்ல தளபதி விஜய் கரெக்டா தான் பேசினாரா, எனக்கு தோணுதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்க எல்லாருமே பார்த்துட்டு இருப்பீங்க, நீங்க தளபதி விஜயோட ஸ்பீச் நீங்க கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கிறத ஓப்பனா உண்மையா நீங்களும் சொல்லணும். ஸோ நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், ஓகேவா? எனக்கு அதனால கொஞ்சம் ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பேசிட்டே இருக்கும்போது ஒரு 2 இடத்துல உண்மையிலே ஒரு நக்கலா ஒரு பஞ்ச் ஒன்று கொடுத்துருந்தாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த வடிவேல சுத்தி காட்டி அந்த வடிவேல ஒரு படத்துல காமெடி பண்ணுவார்ல, பாக்கெட்டுல கையை விட்டு ஒண்ணுமே இல்லை பிப்ளிக்கு பிளாப்பிங்கிற மாதிரி திமுகவோட அறிக்கைங்கிறது வெச்ச அறிக்கை தான், அவங்க கொடுத்த எந்த ஒரு வாதிப்புமே நிறைவேற்றல அப்படிங்கிற மாதிரி அதை சுட்டி காட்டி பேசுனது உண்மையிலே ஒரு பஞ்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது நாம வந்துட்டு மக்களுக்கு பயன்படுற விஷயம் என்ன நம்ம வந்தா பண்ணுவோங்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கல்வி, மருத்துவம், குடிநீர், பெண்கள் பாதுகாப்பு இதை நம்ம சொல்றோம். உடனே இதுதான் எல்லாரும் சொல்றாங்களே, நீ என்ன சொல்றீங்க எவ்வளவு பேர் கேட்கானுங்க. டேய், இதெல்லாம்ப்பா ஒரு மக்களுக்கு அடிப்படை தேவை. ஒரு மக்கள் இந்த உலகத்துல வரதுக்கு நல்ல சாப்பாடு, நல்ல குடிநீர், கல்வி, மருத்துவம், ஒரு பாதுகாப்பு, இதை தானே எல்லாம் சொல்ல முடியும், இதானே சொல்லணும். அப்ப இதை விட்டு சொல்லணும்னா அப்ப நம்ம சபாகிரத்துல போயிட்டு நான் ஐடி பார்க் கட்டுறேன், வீட்டுக்குள்ள ஏரோப்ளேன் ஓட விடுறேன், ஸோ இப்படிலாம் சொன்னா அது ஓகேவா? காத்துலேயே நம்ம கல்லை வச்சு கட்டுறேன், வீடு கட்டுறங்கிற மாதிரி இப்படியா பேச முடியும் அப்படின்னு நக்கலா சொன்னார்ல. அது வந்து இந்த எதிரிகளுக்கு கதறவனுக்கு ஒரு செருப்படி கொடுத்த மாதிரி அது வந்து ஸ்பீச். ஆனா அந்த வார்த்தைங்கிறது பார்த்தீங்கன்னா சரியா சிங்க் ஆகி உளர்ன மாதிரி கொஞ்சம் அப்படி விஜயோட ஸ்பீச் இதானது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வருத்தம். அதை வந்து கடைசியில அவரே சொல்லிட்டாரு. எல்லா ஸ்பீச்சும் முடிச்சதுக்கு அப்புறம்
கடைசியாக மைக்கை வாங்கி, அதாவது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் பேசின வார்த்தைங்கிறது மைக்கில் சரியாக சிங்க் ஆகுது, ரிதம் வந்து சிங்க் ஆகலைங்கிறது அவர் ஒத்துக்கிட்டாரு. ஸோ அது அவருக்கே தோணுது, ஏன் அந்த ப்ராப்ளம் வந்து அடிக்கடி தளபதி விஜயோட ஸ்பீச்சில் இப்படி வருது, இந்த ஸ்பீக்கரில் அந்த மைக்கில் ஏன் வந்து சிங்க் ஆக மாட்டேங்கிறது நம்மளுக்கு புரியல. அதை வந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீம் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஏன் அது வந்து கரெக்டாக, ஏன்னா தளபதி விஜயாவில் அவர் பேசுறதுன்னு அவர் கரெக்டாக பேசணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அந்த மைக்கில் வந்து சிங்க் ஆகாமல் அது வந்து ஒரு மாதிரி இருக்கும்போது அவருடைய ஸ்பீச்சில் வந்து பார்த்தா தடுமாச்சம் வருது. அதான் தவிர்க்கணும். ஆனால் எல்லாத்தையும் சேர்த்து கடைசியில் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் டைலாக் சொல்லிட்டு போனார். அதாவது நான் வந்து லாஸ்ட் 2 வாரம் என்ன ஏதோ நினைச்சேன், ஏன்னா இவ்வளோ பேர் என்ன வந்து இன்னும் எதிர்பார்க்கீங்களா, நம்பிட்டு இருக்கீங்களாப்பா, பாத்திரலாம்ப்பா, விடலாம்ப்பா, சத்தியமா பாத்திரலாம், ஆனால் நான் பாத்திரலாம் அப்படிங்கிற மாதிரி சவால் விட்டாரு. அது நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த தடுமாற்றங்கள் இல்லாமல் தளபதி விஜய் அவர்கள் இந்த நாகப்பட்டினத்தில் திருவாரூரில் பேசுன மாதிரி பேசியிருந்தாருன்னா இந்த கூட்டத்துக்கு வேற மாதிரி எகிரி இருக்கும். ஆனால் ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா என்ன கேட்டிங்கன்னா, ஏடிஎம்கே இந்த தடவை கொஞ்சம் ஒரு அட்டாக் பண்ணியிருக்காரு. அதாவது அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு பிஜேபியோட கூட்டணி வைக்கிறாங்க. ஸோ இதை வந்து மக்கள் எப்படி மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அவங்களுக்கு மேலே ஒரு நம்பத்தன்மை இல்லாமல் போயிட்டு. ஆனால் டிஎம்கே, அதாவது பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட சேர மாட்டேன்னு சொல்றாங்க, மறைமுக கூட்டி வச்சிருக்காங்க. அதனால நீங்க வந்து டிஎம்கேக்கு ஓட்டு போட்டீங்க, அந்த பிஜேபி போடுற மாதிரி தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. பிஜேபி அட்டாக் பண்ணியிருக்காரு. டிஎம்கே வழக்கம் போல ஒரு பாயிண்ட் அதை அங்கேயே சொல்லிட்டாரு. அதாவது பார்த்தீங்கன்னா கொள்ளடிக்கிற கும்பல் அவங்களுக்கு வந்து அப்படித்தான் குடும்பமாக இருந்து கொள்ளை அடிக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் சொன்னார். தவிர வேற நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஃபயரான ஒரு ஸ்பீச்சை வந்து ஏன் கட்டமைக்கல தளபதி விஜய்? ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா தளபதி விஜய் என்ன பேசுறாலுமே அவர் நாகப்பட்டினத்துலையும் சரி திருவாரூரும் சரி சிறப்பான தரமான ஸ்பீச்சை கொடுத்தாலுமே இங்கே கதற குரூப் கதறிட்டு தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்மளுக்கே கொஞ்சம் அப்செட் ஆன மாதிரி, நாமளே தளபதி விஜயோடைய அரசியல ஆதரிச்சுட்டு இருக்கோம் தொடர்ந்து, நம்மளுக்கே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, அதை வந்து பூர்த்தி செய்யலையோ தளபதி விஜய் அப்படிங்கிற என்னோட எனக்கு. ஏன்னா நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன், இன்னும் பயங்கரமா ஏதாவது எடுத்து அழுத்தமா பேசுவாருன்ட்டு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பேசுறாரு, அவர் வந்து தடுமாற்றம் இருக்கு, அவருடைய வாய்ஸ்லேயே தடுமாற்றம் இருக்கு, அவருக்கு உடல்நிலை சரியில்லையா இல்லை என்னன்னே புரியல. ஸோ ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் வந்து இவ்வளோ ஒரு கூட்டம், மக்கள் கூட்டம், அப்போ இந்த மக்கள் கூட்டத்தை இவ்வளோ பேர் திறன் நிற்கும் போது அதில் ஒருத்தர் எழுந்து நிற்கும் போது அவருடைய ஸ்பீச் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஏன் சொதப்பிட்டாங்களோ, இந்த தடவை மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். அதாவது நம்ம ஒரு படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைப் ஏற்றிட்டே போவாங்க. அந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் அப்படி இருக்கு இப்படி, கடைசி அந்த படத்தை வந்து ரிலீஸ் ஆகும்போது கொஞ்சம் நல்லா சொதப்பிடலாம். அந்த மாதிரி எனக்கு இன்னைக்கு நாமக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சம்பவம் வேற மாதிரி இருக்குன்னு நான் ரொம்ப ஹைப்பாக எக்ஸைட் பண்ணிட்டேன். அது நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் ஒரு வருத்தம் தான், ஏன் இப்படி ஆச்சு, என்னென்ன பேசணும் திட்டமிடாமல் வந்துட்டாரா தளபதி விஜய் அவர்கள்? இல்லை அங்கே எழுந்தது பார்த்தீங்கன்னா அவ்வளோக்குள்ள ஒரு பெரிய ஒரு எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நம்ம பேசும்போது அதில் வந்து ஏதாவது பெயின், அதை மெயினாக ஒரு பாயிண்ட் வச்சு அடிக்கணும், இல்லைன்னா நம்ம டிஎம்கே போட்டு பழகணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஒன்று எடுத்தாமல் அப்படி கொஞ்சம் நார்மலாக பேசிட்டு கொஞ்சம் இடத்துல அப்படி கிளம்பிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு. அதனால் கொஞ்சம் இன்னைக்கு கூஸ் பம்ப் இல்லை ஓப்பனாக சொல்ல போனால். ஏன்னா நம்ம எப்பவுமே உண்மையை தான் சொல்லுவேன், நான் பொல்லாதவன் என் மனசில் என்ன தோணுதோ ஓப்பனாக பேசுவேன், என்னை பார்த்துட்டு எல்லாருமே தெரியும். ஸோ அதனால் நான் இன்னைக்கு ரொம்ப எதிர்பார்த்தனால எனக்கு வந்து அப்செட் ஆயிடுச்சா, இல்லைன்னா நீங்கள் எல்லாரும் எப்படி எதிர்பார்த்தீங்க, நீங்கள் உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சா இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் நாமக்கல்ல பேசுகிற ஸ்பீச்சுங்கிறது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு வந்து கூட்டம் உண்மையிலே அது வந்து ஒரு வேற மாதிரி இருந்துச்சு. அதுதான் எனக்கு ஒரு வருத்தமா இருக்கு. இவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் இப்படி இருக்கிற இடத்துல தளபதி விஜய் அதுக்கு பொருத்தமா ஆப்டா நிக்காரு, எல்லாம் ஓகே. ஆனா ஸ்பீச்ல வந்து இன்னுமே கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி இன்னைக்கு அடிச்சிருக்கணுமோ அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. ஸோ அதனாலதான் எனக்கு கொஞ்சம் அப்செட் ஆச்சு. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன, நீங்க என்ன எதிர்பார்த்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சா? ஏன்னா நீங்க ஓப்பனா சொல்லுங்க, கமெண்ட்ல போடுங்க, நம்ம வந்து அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஆனா ஒண்ணு சரி, இங்க எப்படி இருக்கு, கரூர்ல இன்னும் வெயிட்டிங்ல இருக்கு, அடுத்த கரூர் தானே. இன்னைக்கு 2 சம்பவம் இருக்குல்ல. ஸோ ஒரு சம்பவம் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் அப்செட் ஆகாம இருந்தாலும் கரூர் சம்பவம் செந்தில் பாலாஜி கோட்டை. ஸோ அங்கே என்ன பண்ண வெயிட் பண்ணிருக்காருன்னு ஆர்வமாக இருக்கேன். ஸோ அங்கே ஒரு தரமான சம்பவத்தை பண்ணணும். ஸோ அதை பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் நான் கமெண்ட் பண்ணுறேன். ஸோ என்னுடைய ஸ்பீச் இருக்கும், ஸோ பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஏன்னா நான் வந்து நிறைய எதிர்பார்த்து தளபதி விஜய் அவர்கள் இன்னும் ரொம்ப ஆக்ரோஷமாக அப்படிலாம் பேசணும்னு எதிர்பார்த்து எனக்கு அப்படி ஆயிட்டா, இல்லை நீங்களும் அப்படி தான் ஃபீல் பண்ணீங்களா என்னங்கிறத உங்கள்கிட்ட நான் கேட்க நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ல நீங்கள் பதிவு பண்ணுங்கள். ஸோ அடுத்த கரூர் சம்பவம் பார்த்துட்டு என்னோட அடுத்த வீடியோ வரும், வெயிட் பண்ணுங்கள். ஸோ பாய்.